அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறேங்க. தொழில் பயிற்சி வீடியோவில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திக் பாதாம் பால் எப்படி செய்வது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் கிரீம் பால் தான் எடுத்துக்கணும். அரை லிட்டர் ஊத்திருக்கேன், மீதி 1/2 லிட்டர் ஊத்துறேன். இதை நம்ம திக்கா தான் செய்ய போறோம். அதனால நீங்க எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அதுல ஃபுல் கிரீம் பாலா இருக்கணும். அதாவது எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். நமக்கு பாதாம் பால் திக்கா தான் எடுத்துக்க போறோம். அதனால 1 லிட்டர் பாலுக்கே நான் 120 ml தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊத்திட்டு காய வச்சிடணும். இதுக்கு மேல நான் தண்ணி எதுவுமே ஊற்றல. நம்ம காய வச்சுட்டு எடுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சிங் பண்ணணும். சரிங்களா? காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஆறட்டும். பால் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி மிக்சிங் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வேற ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நீங்க குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நார்மல் தண்ணியே எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சிருங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாதாம் பருப்பை போடணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நமக்கு தேவையான பாதாம் பருப்பை உள்ள போட்டணும். இந்த மாதிரி போட்டு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டோம்னா பாதாம் பருப்பு நல்லா தோல் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு தோல் எடுத்துடணும். இப்ப பால் நல்லா காய்ச்சியாச்சு, நல்லா ஆற வச்சாச்சு. ஆடையெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம வடிகட்டிக்கணும். தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நான் உங்களுக்கு சிம்பிளா டெமோ வீடியோ மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஆனா இதை நீங்க பிசினஸ் ரீதியா செய்யணும்னா என்னென்ன அளவுகள்ங்கிறது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? வடிகட்டிக்கலாம். பொதுவா பிசினஸ் செய்றவங்க பால் ஃப்ரெஷ் பால் அப்படின்னு சொல்லிட்டு காய வைக்காம அப்படியே சேர்த்துவாங்க ஒரு சிலர். எல்லாரும் இல்ல, ஒரு சிலர். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது அந்த அளவுக்கு சரியா வராது. ஆரோக்கியத்துக்கும் சரி, எதுவும் மற்ற ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். சரிங்களா? திக்கான பால் தான். இதுல நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துல. சரிங்களா? பாதாம் பருப்பு ஊற வச்சிருக்கோம். இதை நம்ம எடுத்து தோலை உரிச்சிடணும். பாருங்க, சும்மா இப்படி வச்சோம்னாலே வந்துடும். ரொம்ப எளிதா வந்துடும். பாருங்க. பாருங்க, தோலை உரிச்சிட்டு தான் நாங்க பயன்படுத்தணும். நம்ம எதுல பேக் பண்றோமோ அந்த பாக்ஸ்ல நம்ம, அதாவது அந்த பாட்டில்ல பாதாம் பருப்பு தோலை உரிச்சிட்டு நம்ம போட்டுட்டோம். இதுல நம்ம சர்க்கரையும் கலந்துருக்கோம். இதை நல்லா நம்ம கலக்கணும். சர்க்கரை நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கான எசன்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதாவது சரிபாதி அளவுக்குலாம் நம்ம தண்ணி ஊற்றல. நம்ம திக்கா தான் எடுத்திருக்கோம் பால். சுத்தமா தண்ணி ஊத்தாமே நம்ம காய்ச்சக்கூடாது. அதனால 1 லிட்டர் பால் அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 100ல இருந்து 110 ml தண்ணி ஊத்திக்கணும். 5 லிட்டர் அளவுக்கு நீங்க பால் எடுக்கிறீங்க அப்படின்னா 500ல இருந்து 600 ml பால் எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்திக்கங்க. 500ல இருந்து 600 ml அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். சரிங்களா? இப்ப 1 லிட்டர் பாலுக்கு சர்க்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர், சாதாரண ஒயிட் சுகர் தான் சேர்த்த முடியும். வேற வழி இல்ல. சரிங்களா? ஒயிட் சுகர் 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் அளவுக்கு. இதுவே 5 லிட்டர் பால் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா 1 கிலோல இருந்து 1 கிலோ 100 கிராம் அளவுக்கு நீங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
எசன்ஸ் 1 லிட்டர் பாலுக்கு நம்ம 2 எம்எல் எடுத்துக்கணும். இதுவே 5 லிட்டர் நீங்க பால் எடுத்து கலக்கிற மாரி இருக்குன்னா, 6ல இருந்து 7 எம்எல் போதுமானது. சரிங்களா? இத முதல்ல நம்ம சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம கலக்கிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதுல எசன்ஸ்ங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கணும். நான் இவ்வளோ தான் போடுறேன். நான் 4 சொட்டு அளவுக்கு தான் நானு எசன்ஸ் விட்டுருக்கேன். எப்பவுமே எசன்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியானதா நீங்க பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் காஸ்ட்டா இருந்தாலும் பரவால்ல. செலவு அதாவது அதனுடைய விலைய பார்த்துட்டு, விலை அதிகமா இருக்கு அப்டின்ட்டு கொஞ்சம் தரம் இல்லாதத நீங்க வாங்கிராதீங்க. சரிங்களா? நீங்க பாட்டில் பேக்கிங் பண்ற மாரி இருக்கையில, இந்த மாரி உள்ள 2 பாதாம் பருப்பு போட்டுட்டு பேக் பண்ணணும். அதாவது இது திக் பாதாம் பாலுக்காக. நான் எப்பவுமே பாட்டில் எடுத்து பேக் பண்ற மாரி இருக்குன்னா, வெந்நீர்ல போட்டு பாட்டில கிளீன் பண்ணிட்டு தான் நாங்க அடுத்த பேக்கிங் கொண்டு போவோம். சரிங்களா? சர்க்கரை போதுமானது, எசன்ஸும் போதுமானது. இது ரொம்ப திக்கா இருக்கும். நீங்க இதே மாரி பாட்டில்ல பேக் பண்ணி நீங்க கஸ்டமருக்கு குடுக்குற மாரி இருந்தாலும் குடுக்கலாம். இல்ல ஜூஸ் கடை மாரி நான் வச்சிருக்கேன். அப்படியே கஸ்டமருக்கு கிளாஸ்ல நான் போட்டு குடுக்குற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீமும் சேர்த்துக்கலாம். கிளாஸ்ல நீங்க இத குடுக்கையில 1 ஸ்பூன் அளவுக்கு, இல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீமும் போட்டு அவங்களுக்கு நீங்க சர்வ் பண்ற மாரி, நீங்க குடுக்குற மாரி குடுத்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நான் 5 லிட்டருக்கு அளவுக்கும் சொல்லியிருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கும் சொல்லியிருக்கேன். அதேதான் 5 லிட்டர் அளவுக்கு நான் என்ன குடுத்துருக்கனோ, அதே தான் நீங்க 10 லிட்டருக்கு நீங்க அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த பேக்கிங்ல நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்டின்னா, நீங்க இப்ப காலையில நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. பால காய வச்சுட்டீங்க. ஆற வச்சு இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க கூலிங் பண்ணதுலருந்து கூலிங் ஆகுறதுக்கு எப்படியும் மினிமம் ஒரு 1 ஹவராவது ஆகும். கூலிங் பண்ணதுல இருந்து 2 நாள் வரைக்கும் நீங்க வச்சு இத நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல இது தாங்குங்காது. சரிங்களா? நெறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, 2 மாசம், 3 மாசத்துக்கு பாதாம் பால், ரோஸ் மில்க் வச்சு பயன்படுத்துறது எப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் மிஷின் மூலமா நம்ம பெரிய அளவுல செய்ற மாரி இருந்தா தான், அந்த ஒரு இத நம்ம பண்ண முடியும். சின்ன அளவுல செய்றதுங்கிறது 1 நாள் இல்ல 2 நாள் வரைக்கும் தான் நம்ம அத வச்சு நம்ம செய்ய முடியும். சரிங்களா? இப்ப பாதாம் பால் பேக்கிங் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு புடிச்ச மாரி பேக்கிங் ரெடி பண்ணிக்கங்க. இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. இப்படித்தான் நம்ம குடுப்போம். நீங்க உங்களுக்கு எப்படி நீங்க குடுக்குறீங்களோ, அந்த விதத்துல நீங்க குடுத்துக்கலாம். இது 200 எம்எல் பாட்டில்ல நான் பேக் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த மாரி பாட்டில்லயே நீங்க குடுக்கலாம். இல்ல கஸ்டமருக்கு டைரக்ட்டா வரையில நீங்க கிளாஸ்ல குடுக்குற மாரியும் நீங்க கொண்டு போய்க்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? இதனுடைய விலை அப்படிங்கிறது நீங்க நிர்ணயம் பண்ணிக்கலாம். அதாவது பால், சர்க்கரை, எசன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி, பால், சர்க்கரை, எசன்ஸ் இது எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணிட்டு, நீங்க உங்களோட லாபத்தையும் ஓரளவுக்கு நார்மலான விதத்துல வச்சு நீங்க சேல்ஸுக்கு கொண்டு போய்க்கலாம். இப்ப நீங்க கிளாஸ்ல நீங்க ஸ் குடுக்குறீங்க கஸ்டமருக்குன்னா, இந்த மாரி 2 பாதாம் பருப்பு 2ஓ 3ஓ போட்டுட்டு, இது பார்த்தீங்கன்னா, நாங்க சிறுதானியத்துல செஞ்ச ஐஸ்கிரீம். நீங்க எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி ஐஸ்கிரீம் போட்டுட்டு
நீங்க விருப்பப்பட்டா மேல பாதாம் பருப்பு 2 தூவி விட்டுட்டு, அதாவது பாதாம் பருப்பை பொடிசு பொடிசா கட் பண்ணி, இதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க போடுங்க. ஆனா நாங்க இந்த மெத்தட்ல செய்யற பாதாம் பாலுக்கு பாதாம் பருப்பு கொஞ்சம் வறுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? வறுக்காம அப்படியே பச்சையா யூஸ் பண்ணாதீங்க. வறுத்துட்டு நீங்க இது பண்ணா வறுத்துட்டு பொடி செஞ்சிருங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி நீங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். இல்ல நீங்க பாட்டில்ல கொடுக்குற மாதிரியும் கொடுக்கலாம். ஆனா பாட்டில்ல கொடுக்குற மாதிரி இருக்குன்னா ஐஸ்கிரீம் போட வேண்டாம். அப்போதைக்கு அப்பவே கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா மட்டும் ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. பாட்டில்ல வச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் போடாதீங்க. எசன்ஸ் மட்டும் போட்டுட்டு பாதாம் பருப்பு ஊற வச்சதை போட்டுட்டு பேக் பண்ணிருங்க. பேக் பண்ணதுல இருந்து நீங்க கூலிங் பண்றதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறம் 24 மணி நேரம் 2 நாள், ஒரு நாளோ அதாவது 2 நாள் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல இது தாங்காது. சரிங்களா? இந்த மெத்தல நீங்க செய்யற மாதிரி இருக்குன்னா அப்போதைக்கு அப்பவே செஞ்சு, அதாவது பாதாம் பாலை ஏற்கனவே நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கணும். தயார் பண்ணி ஒரு பாத்திரத்துல ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சிருங்க. அதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கஸ்டமர் கேட்கல கிளாஸ்ல எடுத்து ஊத்திட்டு நீங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீமும் பாதாம் பருப்பும் நீங்க சேர்த்திட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.